ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜனவரி 10, 2026. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். நீங்கள் எதை கற்றுக்கொண்டாலும் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் பொருட்களாலான உலகின் தூண்டுதல்களையும் கவர்ச்சிகளையும் எதிர்த்து நல்லொழுக்கமுள்ளவர்களாக இருப்பதற்கு தேவையான மனவலிமை கொண்டவர்களாக உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். பகுத்தறிவு என்பது இந்நாளில் அளவுக்கதிகமாக மதிப்பளிக்கப்படும் புத்திசாலித்தனம் அல்ல, ஆனால் அது விஷயங்களை சரியான விகிதத்தில் பார்க்கும் திறன், தற்காலிகமானவை நிரந்தரமானவை, குறிப்பிட்டவை உலகளாவியவை, ஆழமற்றவை ஆழமானவை என மதிப்பீடு செய்யும் திறன் ஆகியவை ஆகும். கடந்த கால பாரம்பரியத்தின் மீதும் புனிதமான ஆன்மீக ஞானம் மற்றும் நீங்கள் பெற வேண்டிய இன்றியமையாத அனுபவம் ஆகியவற்றின் களஞ்சியங்களான பெரியவர்கள் மீதும் நீங்கள் ஆழ்ந்த மரியாதை உணர்வை கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய அடிப்படையான தெய்வீகத்தன்மை மீதும் உள் ஆர்வமிக்க பயிற்சி மற்றும் பற்றின்மையை கடைபிடிப்பது ஆகியவற்றால் பெறக்கூடிய உயர்ந்த பண்புகளின் மீதும் நம்பிக்கை வைத்திருங்கள். ஆசைகள் சற்று நிறைவேறாமல் இருப்பதாலும் கூட வாழ்க்கை இனிமையானதாக ஆகிறது. உங்களுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறிவிட்டால் அது திகட்ட ஆரம்பித்து விடுகிறது. உங்கள் மனம் தன் போக்கில் பின்னே செல்லும் பல விஷயங்களுக்கு நீங்களே தடை விதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் துரதிர்ஷ்டம் என்ற இரண்டையுமே தாங்கிக் கொள்ளும் உறுதி பெற்றவர்களாக ஆவதை காண்பீர்கள். தெய்வீக அருளுரை, செப்டம்பர் 12, 1963. அடக்கம் மற்றும் ஞானத்தை அளிக்காத கல்வியை கற்பது விலைமதிப்பற்ற காலத்தை முற்றிலும் வீணடிப்பதாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.